Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் ரீசெண்டா என்னோட சிங்கப்பூர் ட்ரிப்ல சென்டோசா ஐலாண்டுக்கு போட்டிருந்த அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப் அது நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்சோ என்னோட ஹேர் ஸ்டைலும் நான் காமிக்க போறேன். பெருசா ஒன்றும் கிடையாது, எனக்கு ஸ்டைல் பண்றதுக்குலாம் பெரிய வாய்ப்பு கிடைக்கலாங்க. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளான ஒரு அப்டு தான். பட் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு மாதிரி மெஸ்ஸியா இருக்கே எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவுதானா அப்படின்ட்டு. என் முடி ஆல்ரெடி மெஸ்ஸியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றதுனால சாதாரணமா பண்ண அதுவே வந்துட்டு மெஸ்ஸியா இருக்குது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் குவிக்லி ஸ்டார்ட் வித் டுட்டோரியல். இப்போ என்னுடைய மேக்கப் பேக் வந்து இதுதான் நான் எடுத்துட்டு போயிருந்தேன் சிங்கப்பூருக்கு. மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் தனியா அது ஒரு டாய்லெட்ரி பேக்ல இருந்துச்சு. இது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போனேன், நிறைய எடுத்துட்டு போனேன். என்னென்னலாம் எடுத்துட்டு போனேன்றது தனியா ஒரு வீடியோல காமிக்கிறேன். என்னுடைய ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு நான் என்னுடைய யூஸ்வலான டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து எனக்கு அங்கேயுமே வந்து சூட் ஆச்சு. இது நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் கிளென்சர். உங்க ஸ்கின்ல ரொம்பவே ஜென்டிலா இருக்க போது ஸ்கின்னை ட்ரை பண்ணாம டர்ட் கிரின்ஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு அழகா வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்க போகுது. அடுத்தது நியூட்ரிடோமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இதுவும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசிங் லோஷன். உங்க ஸ்கின்ல வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்க போது, ரொம்ப நேரத்துக்கு உங்க ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ்டா நரிஷ்டா பாத்துக்க போது. இதுல வைட்டமின் இ இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு க்ளோவை எடுத்துட்டு வர போது. என்னுடைய ஸ்கின்ல வந்து ரொம்ப நல்ல சேஞ்ச் தெரிஞ்சது. இதை நான் ரிலீஜியஸா ஃபாலோ பண்ண போய் ஆல்சோ இது மேக்கப்புக்கு முன்னாடி நீங்கள் போடும்போது நல்ல ஒரு மேக்கப் பேஸ் மாதிரியும் இருக்க போகுது. இதை நல்லா போட்டு என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். நல்லா ஒரு 2 விரல் ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டு அப்பிட வேண்டியதான். ஸோ இதெல்லாம் பேசிக்கலி என்னுடைய டாய்லெட்ரி பேக்கில் இருந்தது. அண்ட் இந்த மாதிரி இது வெள்ளையா இப்படி பூத மாதிரி இருக்குன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எப்படி மறைச்சிருவோம் மேக்கப் போட்டு. என்னோட போன சிங்கப்பூர் டுட்டோரியல்ல பண்ண மாதிரியே அங்கேயே கெட் ரெடி ஆகலாம், அதை வீடியோ எடுக்கலாம் நினைச்சேன். பட் ஆனால் நல்லா தூங்கி எந்திரிச்சு அப்படி டபன்னு கிளம்பி போகதான் கரெக்டா இருந்ததா, ஸோ காமிக்க முடியல. சன்ஸ்கிரீனுக்கு வந்துட்டு நான் மினிமலிஸ்டோட இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்பஞ்சு நான் எடுத்துட்டு போனேன். அது இந்த ஸ்பஞ்சான்னு எனக்கு தெரியல, பட் இதே மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் தான் ப்ளூம்ல இருந்து. சன்ஸ்கிரீன் போட்டு என்னோட முகம் செட் ஆனோடனே செட்டிங் மிஸ்ட் மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ் மிஸ்ட் இதை எடுத்து இப்படி அடிச்சுக்கிறது. இப்படிதான் இருக்க போது. எனக்கே இப்போ மானிட்டர்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. பட் அடுத்து இந்த செட்டிங் மிஸ்ட்டை கொஞ்சமா உள்ள டக்குன்னு தள்ளிடணும். ஆக்சுவலி நான் 2 ப்ரைமர் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒன்று வந்து ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமா, கலர் பாரோட ப்ரைமா. ஸோ அதை எடுத்து இந்த டீ ஜோன்ல ஆயிலி ஆகிற இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்புறம் முக்கியமா நைட் டைம் வெளியில போகும்போது மட்டும் நான் என்ன பண்ணேன்னா மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்ட்ரோப் க்ரீமும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்படி என்னுடைய ஃபேஸ்ல எங்கெல்லாம் எனக்கு அந்த க்ளோ வேணுமோ அங்கெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். இதெல்லாம் உண்மையாக என்னோட ஆசைக்காக மட்டும்தான் போட்டது. ஏன்னா அங்க வந்து அந்த வெயிலுக்கோ இல்லை அந்த கிளைமேட்கோ வேர்த்துட்டே இருந்தது. ப்ளஸ் மாஸ்க்கும் நான் போட்டே தான் இருந்தேன். அதனால பெருசா தெரியல, பட் ஸ்டில் போடணுமா ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால அடுத்து வந்து கன்சீலர், என்னோட பெஸ்டி பாண்ட் திஸ் வே கன்சீலர் எடுத்து இந்த கிரேயா தெரியுது பார்த்தீங்களா, இப்போ நம்ம சன்ஸ்கிரீன் போட்டதுனால அதெல்லாம் எங்கேயோ அதெல்லாம் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலர் எடுத்து நல்லா இப்படி போட்டுட்டாச்சு. இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைன் கன்சீலர் எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக, இது நல்ல ஒரு ஹைலைட்டிங்கான ஷேட், அதை எடுத்து இந்த மாதிரி ஃபேஸ் சென்டரில் ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். எடுத்து நல்லா பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தேவைப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு நம்ம க்ரீம் ப்ராடக்ட் போடுறோம், நல்லா ஹாட்டான ஒரு ஏரியாவில் சுற்றுறோம் அப்படின்னும் போது ஐ நீடட் இந்த அளவுக்கு பவுடர். முகத்தை செட் பண்ணுறதுக்கு போட்டது வந்துட்டு கேபியூட்டியோட பீக்கன். அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு கேரமல். அதை எடுத்து ஃபேஸோட இந்த சைட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் கலர் எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு 2-in-1 ஸ்விஸ் பியூட்டியோட இந்த 2-in-1 ப்ராடக்ட் தான். ப்ரஷ் வந்து இந்த ஒரு ப்ரஷ் எடுத்துட்டு போயிருந்தேன். இது வந்து கப்ஸ் அண்ட் லேஷஸ்ல இருந்து ஒரு ஐப்ரோ ஃபில்லிங் ப்ரஷ். காம்பாக்டா டீசெண்டா கன்வீனியன்ட்டா இருந்தது. ஸோ இந்த ஜெல் ப்ராடக்ட் வச்சு என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சிருந்தேன், ஆனால் அது இப்போ எங்கன்னு தெரியல. நான் வந்து அந்த கேரமல் பவுடர் யூஸ் பண்ணல,
அந்த பவுடரே என்னுடைய லிப்ஸ்ல இப்படி போட்டு செட் பண்ணிக்கிட்டேன். லைட்டா அது ஒரு ஷேடும் கொடுத்துச்சு அண்ட் மேட்டாவும் ஆக்கிடுச்சு. லிப்ஸுக்கு நான் ஏற்கனவே என்னோட டுட்டோரியல்ல காமிச்சேன் அந்த கலர் பாரோட ஒரு ப்ரௌன் லிப் லைனா. உள்ள வந்து மேக்கோட இந்த காஃபி சம்திங் வருமே, காஃபி அண்ட் 6 இதை எடுத்து போட்டுக்கிட்டேன். இது ரொம்ப செம்ம அழகான ஒரு கலர் பேசிக்கலி. ஸோ அன்னைக்கு அங்கே போட்ட அவுட்ஃபிட் வந்து ப்ளூ அப்படின்றதுனால 2 ப்ளூ ப்ராடக்ட் என்கிட்ட இருந்தது. ஒன்று வந்து மேபிளினோட டாட்டூ ஸ்டுடியோவோட ஜெல் பென்சில் ஐலைனர். ஸோ இதை என்னுடைய வாட்டர் லைனில் போட்டு டைட் லைன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஐலைனருக்கு வந்துட்டு என்வைபேயோட இந்த சக்தி கொலாபரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ கலர் ஐலைனர் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து லைன் பண்ணி ஒரு விங்கும் போட்டுக்கிட்டேன். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் தி ஐஸ். மஸ்காரா இருக்கு. மஸ்காராக்கு ஹீரோவோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா மறக்காம blush and one last step எல்லாத்தையும் மறுபடியும் ஸ்கின் மாதிரியே தெரிய வைக்கிறதுக்கு செட்டிங் மிஸ்ட். நான் குயிக்கா எப்படி என்னோட ஹேர் ஸ்டைல் பண்ணேன் அப்படின்றது காமிக்கிறேன். நான் அன்னைக்கு வந்து கர்லோ ஸ்ட்ரைட்னோ எதுவுமே பண்ணல, இப்படிதான் இருந்தது எனக்கு நேச்சுரல் முடியே. நான் என்ன பண்ணேன்னா இங்க இருந்து கொஞ்சம் முடி இப்படி எடுத்துட்டேன், இங்க ஒரு முடியை விட்டேன், இங்கே கொஞ்சம் முடிய விட்டேன், and then இங்க இருந்து அவசரமா பண்ணதுல நான் அதை நீட்டா கூட பண்ணல, அதனாலதான் அது அவ்வளவு மெஸ்ஸியா தெரிஞ்சது. பிரைடு மாதிரி ஆரம்பிச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணேன். நான் ரொம்ப கந்தர கோலமா இருந்தது. பட் அது என்னமோ அன்னைக்கு நேர்ல பார்க்கவும் கொஞ்சம் மெஸ்ஸியாவே இருந்தது. அதனால அது ஒன்றும் தெரியல, அப்படியே ஓடிடுச்சு, தப்பிச்சு. எடுத்துனா அதுக்கப்புறம் பிரைடு ஒரு 3 பிரைட் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ணேன். அதே மாதிரி இங்கேயும் அந்த ஃபேஸ் ஃப்ரேமிங் முடியை விட்டுட்டு முடியை எடுத்து பண்ணிட்டேன். ரஃபா தான், எல்லாமே கிளீனாலாம் எடுக்கல, தெரியுதா? இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி பின் பண்றதுக்கு முன்னாடி இங்க முடி இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி லைட்டா மேல இப்படி தூக்கிட்டேன், அந்த இடம் கொஞ்சம் வால்யூம்னஸா தெரியறதுக்கு, அவ்வளவுதான். ஸோ இது நான் வந்து கண்ணாடி போட்டு கழட்டி மாஸ்க போட்டு எடுத்து அப்படியே ஃப்ரிஸ் பாமா இருந்தது அப்பெல்லாம். அதனால கொஞ்சம் பப்பரப்பேண்ட் இருந்தது. பட் இதுதான் வந்து என்னோட ஆக்சுவல் ஹேர் ஸ்டைல். அந்த ஹேர் கிளிப்ஸ் வந்து மீஷோல இருந்து வாங்கினது. ஸோ இதான் ஃபைனல் லுக். இதுதான் நான் வந்துட்டு என்னோட ரீசன்ட் சிங்கப்பூர் ட்ரிப்ல வந்துட்டு சென்டோசா ஐலாண்ட் போகும்போது போட்டிருந்தது. ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மிந்த்ரால இருந்து, ரெண்டுமே தனித்தனி தான், பட் உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு தனித்தனியாகவே பிக் பண்ணி அதை மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.